எதிரியை வெற்றி கொள்வது. எங்கட தர்மமோ அப்படி அல்ல. ராவணன் எப்படி இருந்தார்? அவனுக்கு ஆணவம் இதில் இருந்தாலும் அது அரசன், அவருக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனால் சிறந்த சிவபக்தன், பக்தனாக இருந்தான். அம்மா என்னவும் படிக்கிறேன், இப்ப அதையும் பேசினார், நான் அதை கேட்டு வந்தேன். எல்லாம் படிக்கட்டும் அம்மா, எல்லாம் படிக்க, டாக்டரா வரத்தான் வேணும், இன்ஜினியரா வரத்தான் வேணும், பெரிய சர்ஜனா வரத்தான் வேணும், எல்லாம் செய்யணும் எங்கட பிள்ளையாள். தனக்குரிய தர்மத்தை நல்லூர் தேரடி சித்தர் செல்லப்பா சுவாமிகளின் மாதாந்த குருபூசை கடந்த 9ஆம் தேதி நல்லூரில் உள்ள சுவாமிகளின் நினைவாலயத்தில் யாழ்ப்பாணம் சைவ பிரகாச பேரவையின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. காலை அபிஷேகம் இடம்பெற்றது. அதைத் தொடர்ந்து நச்சிந்தனை பாடல்கள் ஓதப்பட்டது. தொடர்ந்து சத்ருஜெயம் எனும் பொருளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமஸ்கிருத துறை தலைவர் பேராசிரியர் மனா பாலகைலாசநாத குருக்கள் உரையாற்றினார். அந்த நிகழ்வின் காட்சி பதிவுகளை இந்த காணொளி ஆன்மீக அன்பர்களுக்காக கொண்டு வருகிறது. எங்கள் குருநாதன் எழில் நல்லை வாசன் இங்கும் அங்கும் எங்கும் பிரகாசன். எங்கள் குருநாதன் எழில் நல்லை வாசன் இங்கும் அங்கும் எங்கும் பிரகாசன். எங்கள் குருநாதன் எழில் நல்லை வாசன் எங்கும் அங்கும் எங்கும் பிரகாசன். எங்கள் குருநாதன் எழில் நல்லை வாசன் எங்கும் அங்கும் எங்கும் பிரகாசன். புதன்பியான் நண்பெள்ளி சனிபாம் பிறண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவரையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உடமே பூந்தாரனார் 18 உடனாய நான் கடவிடாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மியவே திகழ்நீ அல்ல வந்தான் எங்கள் குருநாதன் சித்தத்தில் திகழ்கின்றான் எங்கள் குருநாதன் கந்தை முடியன்றான் எங்கள் குருநாதன் முத்திக்கு விற்கிறான் எங்கள் குருநாதன் காண வைத்தான் எங்கள் குருநாதன் மாறிவிட்டான் எங்கள் குருநாதன் எல்லாமே அன்புரைத்தான் எங்கள் குருநாதன் வித்தென்றே நார செய்வான் எங்கள் குருநாதன் சந்தி குப்பையிலே எங்கள் குருநாதன் முடக்கி கிடத்திடன்றான் எங்கள் குருநாதன் அச்சமொழு கோபமில்லான் எங்கள் குருநாதன் ஆணவத்தை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன் போவே ஓம்பினை என்றான் எங்கள் குருநாதன் ஒப்பு வரவில்லை என்றான் எங்கள் குருநாதன் ஆசிரியத்தினை மேலோடத்தவன் ஏகப்பிரியான அங்கு மருந்தை அருந்தியமாகவர் வாழ்ந்தார் வாழ்ந்தார் வாழ்ந்தாரோ வந்து மருந்தை எல்லாம் நீயே இணையாந்ததும் நீயே ஆறு வைத்ததும் நீயே அம்பிகை வாகனம் நீயே ஊரும் பேதமும் நீயே குற்றம் குணமெல்லாம் நீயே பூசினோன் நீயே நெற்றி மேல் கண்ணனும் நீயே பேறு பெற்றவன் நீயே பின்னணையான் நீயே ஆதியந்தம் இல்லை என்று கோபுயிலே அளந்தறிய பொன்னாவென்று கோபுயிலே
நீதி நெறிய சென்று கூவு குயிலே நித்தியன் நாம் என்று சொல்லி நல்ல மருந்தொரு குருமருந்தை நல்லொரு கண்டேனே எல்லையில்லா பிணி தீர்க்கும் மருந்து இன்மை மறுமைக்கு மேற்ற மருந்து எல்லையில்லா பிணி தீர்க்கும் மருந்து இன்மை மறுமைக்கு மேற்ற மருந்து இல்லையனாது கொடுக்கும் மருந்து ஏழையடியோடு இறங்கும் மருந்து நல்லையனாது கொடுக்கும் மருந்து ஏழையடியாக இறங்கும் மருந்து நல்ல மருந்தொரு ஒரு மருந்தை நல்லொரு கண்டேனே வேதியனே சாதம் நீ பொழியும் நீ வேதம் நீ வேதியனே காதல் நீ கருத்தும் நீ காதல் நீ கருத்தும் நீ மங்களம் தன்னை தனக்கு மங்களம் மங்களம் ஐயனுக்கு முன்பருக்கு மங்களம் மங்களம் ஐயனில்லா சாமிக்கு மங்களம் மங்களம் ஆதி அந்தமில்லாருக்கு மங்களம் சீர்காழி தேவனுக்கு மங்களம் மங்களம். எல்லாம் வல்ல நல்லூரிலே அருளாட்சி செய்கின்ற முருகப்பெருமானை நாங்கள் மனதிருத்தி இந்த ஆலயத்திலே நல்ல ஆசை வழங்கி கொண்டிருக்கின்ற செல்லப்பா சுவாமியருடைய பாதார பந்தங்களை வணங்கி இன்றைய மாதாந்த குருபூச தினத்திலே வடமை போல திருமறை நச்சிந்தனை பாடலை தொடர்ந்து சமைத்தொட்படுது இப்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அது சுவாமியினுடைய திருவரன்பு. செல்லப்பா சுவாமிகள் 100வது ஆண்டு 2015ஆம் ஆண்டு இங்கு அவருடைய திருவுருவம் வைக்கப்பட்டு அதுக்கு பிற்பாடு இங்கு நல்லூரிலே கந்தபுராண வசனம் என்னும் நூலை நல்லூர் கந்தசாமி ஆலய முண்டரில் வைத்து வெளியிட்டு வைத்தோம். அதுக்கு ஏனென்றால் யாழ்ப்பாணத்து நிலைமை பார்க்கும் பொழுது எவ்வளவோ மனவீதியினை தருகின்றது. அதற்கு ஏற்றது கந்தபுராணம். அந்த நோக்கோடு கந்தபுராண கலாச்சாரம் மீண்டும் நாட்டிலே மிளிர வேண்டும். அதுதான் எங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். கந்தபுராண கலாச்சாரம் வழங்கிய இந்த யாழ்ப்பாணத்திலே மீண்டும் அந்த கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும். அதற்கு நாம் பாடுபட வேண்டும். அந்த நோக்கிலேதான் இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு காரணருக்கு யோகர் சுவாமிகள் வந்ததை நினைவுபடுத்தும் நூற்றாண்டில் ஒரு அங்கமாக கந்தபுராண புத்தகத்தை வெளியிட்டு வைத்தோம். அதிலும் கந்தபுராணம் அரங்கேறிய நீனொற்றி தாழ்வு சித்திமனார் ஆலயத்திலே கட்சி கணேசையர் அங்கு கந்தகோட்டத்தில் வெளியிட்டு வைத்த அதே வருடம் இங்கும் வெளியிட்டு வைத்தது அது எங்களுக்கு ஒரு பெருமையை தருகின்றது. அதனை நினைவுபடுத்தும் வகையிலே அந்த ஆலயத்திலே கடந்த மாதம் கந்தபுராண புத்தகம் வெளியிட்டு வைக்கப்பட்டது. அங்கு வெளியிட்டு வைக்கும் பொழுது பிள்ளையார் ஆலய மணி ஓசை கட்டது. அந்த ஓசையின் மத்தியிலே தான் இந்த கந்தபுராண புத்தகம் வெளியிட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அந்த கந்தபுராண புத்தகத்தினுடைய சிறப்பையும் கந்தபுராணத்தை கலாச்சாரத்தை மீள இளம் வகையிலும் ஒரு பிரதேச செயலங்களிலும் அவர்களுடைய ஊழியர்கள் மத்தியிலே பேச்சாற்றி வருகின்றோம். அந்த வகையிலே கடந்த விஜயதசமி தினத்திலே நல்லூர் பிரதேச சபையிலே உரையாற்ற சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த விஜயதசமி தினத்திலே அந்த பிரசாரம் ஆரம்பிக்கப்பட்டதும் ஒரு நல்ல நோக்கம். அந்த வகையிலே இந்த செல்லப்பா சுவாமிகளுடைய திருவருள் தான்
இவ்வாறு சிறப்பை ஏற்படுத்துகின்றது. 100 ஆண்டு 50 ஆண்டுகள் சென்றால் ஒரு ஒரு மகிமை என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே தான் அந்த யோகர் சுவாமியினுடைய வருகையும் நாட்டிலே நல்லது நடக்க வேண்டும், நல்லது சிறக்க வேண்டும் என்ற வகையிலே கந்தபுராணத்தை வெளியிட்டு வைத்திருக்கின்றோம். அந்த இன்று ஐயா அவர்கள் இங்கு சொற்பொழிவாற்ற வந்திருப்பவர் யாழ் பல்கலைக்கழக பேராசிரியராக பதவி உயர்வை பெற்று முதல் முறையாக இங்கு வந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். அது சரியோ தெரியாது. இந்த இடத்திலே நாங்கள் ஐயா அவர்களை கேட்ட பொழுது மிகவும் மனத்தந்தோதத்துடன் வாரேன் என்று சொன்னார். எதுவித மறுப்பும் தெரிவிக்கவில்லை. அதுவும் ஒரு நச்சகுணம் என்று நினைத்து எல்லா முருகப்பெருமானுடைய திருவிரல்தான் இவ்வாறு செவிக்கின்றது. இந்த யாழ்ப்பாணத்திலே மீண்டும் கந்தபுராண கலாச்சாரம் சிறந்து விளங்க வேண்டும். அந்த கந்தபுராணம் தான் இங்கு யாழ்ப்பாண மக்களை நல்வழிப்படுத்தியது. எங்களுடைய முதியோர் வள சிறப்புடன் வாழ்ந்தார்கள். நாட்டில் ஏற்பட்ட அனந்தங்கள் காரணமாக இதுகளெல்லாம் பின்தள்ளப்பட்டிருக்கின்றது. நாங்கள் கந்தபுராண படலத்தை ஆரம்பிப்போனால் மீண்டும் அது அந்த புத்தி ஏற்படும் என்று நினைத்துத்தான் இந்த காரியத்தை செய்கின்றோம். இங்கு ஐயா அவர்கள் வந்து உங்களுக்கு சத்துரு ஜெயம் என்னும் பொருள் பற்றி பேச வந்திருக்கின்றார். அவர்களை மன அன்புடன் வரவேற்று அவருடைய சொற்பொழிவை ஆற்றுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஷண்முகம் பார்வதி புத்திரம் கிரௌஞ்சசல்ய விமர்த்தனம் தேவசேனாபதிம் தேவம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம். அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சலசலாகயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நம. நான் 2 ஸ்லோகங்கள் கூறியிருந்தேன். ஒன்று முருகப்பெருமானுடைய பெருமைகளையும் அவருடைய வர்ணனைகளும் கூறுகின்ற ஷண்முக ஷட்கம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்தோத்திரத்தினுடைய 1வது ஸ்லோகம். அடுத்தது தட்சிணாமூர்த்தியை நாங்கள் வழிபடுகின்ற பொழுது அவரை நாங்கள் போற்றுகின்ற 2வது ஸ்தோத்திரம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய. நான் பின்னர் அதை பற்றி கூறுகின்றேன். இந்த 2 ஸ்லோகங்களையும் நான் கூறியதற்குமான காரணத்தையும் எனது பேச்சிலே பின்னர் வருகின்ற பொழுது விஸ்தாரப்படுத்துகின்றேன். எல்லாம் வல்ல கலியுக தெய்வமாக கண்கண்ட தெய்வமாக இருக்கின்ற நல்லூர் கந்தப்பெருமானுடைய பாதார விந்தங்களை வணங்கி தங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கும் குறிப்பாக ஈழத்தவர்களுடைய சிந்தனைகளையும் உலக ராவிய ரீதியிலே நல்ல ஒரு பெருமகானாக வாழ்ந்து தொடர்ந்தும் ஒரு பெரிய ஒரு ஞான பரம்பரையை உருவாக்கி சென்றிருக்கின்ற ஆரம்ப கால செல்லப்பா சுவாமிகளுடைய அந்த திருவுருவ சிலையினுடைய பாதங்களை வணங்கி எப்பொழுதுமே எங்களுடைய அன்புக்கும் பெருமரியாதைக்கும் உரிய எங்களுடைய இந்து பிரகாச பேரவையினுடைய இந்து சமய பிரகாச பேரவையினுடைய தலைவர் ஐயா சிவகுருநாதன் ஐயா அவர்களுக்கும் அவர் சார்ந்த பெரியோர்களுக்கும் இந்த இடத்திலே இந்த சுவாமிகளுடைய இடத்திலே வந்திருந்து சுவாமிகளுடைய சிந்தனைகள் நல்ல தூர எண்ணம் கொண்ட சமய சிந்தனைகள் ஆன்மீக சிந்தனைகளை நினைத்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே, என்னுடைய பேச்சை கவனிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்ற எங்களுடைய நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி நான் 2 வகையிலே இந்த இடத்திலே அருள் வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். ஒன்றோ, இப்பொழுது எங்களுக்கு தேவை இக்கட்டான சூழ்நிலையிலே கண்கண்ட தெய்வமாகவும் கலியுக வரதமாகவும் இருக்கின்ற முருகப்பெருமான் அருள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை நல்லூர் பெருமானை பிரார்த்திக்கின்றேன். அதே போல ஐயா தனது அறிமுகத்திலே குறிப்பிட்டிருந்தார் 2 விடயங்களை. எங்களுடைய சித்தர்கள் குறிப்பாக
யோகர் சுவாமிகள், செல்லப்பா சுவாமிகள், கடையிற் சுவாமிகள், குடை சுவாமிகள் போன்ற சித்தர்களுடைய ஈழ மண்ணுடைய சொத்துக்களான இந்த சித்தர்களுடைய சிந்தனை நல்ல நோக்கங்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து செல்ல வேண்டும் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் அனைவருக்கும் இன்றைக்கு அவருடைய அருள் கிடைத்திருக்கின்றது என்பதை இரண்டு காரணங்களை முன்வைத்து, ஒன்று செல்லப்பா சுவாமியுடைய நல்ல ஒரு அருள், அதே போல முருகப்பெருமானுடைய அருளும் கிடைத்திருக்கின்றது என்று எனது பணியை ஆரம்பிக்கின்றேன். ஐயா நேற்றுத்தான் 2 நாளாக நடந்து கொண்டிருந்தார். எனக்கு வேலைப்பளு காரணமாக இன்றைக்கு கூட நான் காலையில் 9 மணியிலிருந்து 11:30 மணி வரையும் பல்கலைக்கழகத்திலே அலுவலக நிமித்தமாக இருந்தேன். ஐயா கூறியது உண்மை. நான் பேராசிரியராக வந்து முதல் வருகின்ற நிகழ்ச்சி செல்லப்பா சுவாமிகள் அழைச்சிருக்கிறார். அதே போல எங்களோட சிவநாதன் ஐயா அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரியவர். அவருடைய அந்த பெரியாருடைய அழைப்பை நான் உதாசீனப்படுத்தக்கூடாது. முதலாவது நானுடைய பேச்சாக முருகனுடைய சன்னிதானத்திலே பேசுகின்றேன் என்ற அளவற்ற மகிழ்ச்சியோடு ஒரு 20 நிமிடங்களாவது என்னுடைய சிந்தனையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆரம்பத்தில் வந்திருந்தேன். அப்படியாவது வருவேன் என்று கூறியிருந்தேன். எனது வருகையில தாமதம் இருந்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று எனது விடயத்துக்கு வருகின்றேன். ஐயா கேட்டிருந்தார், சத்ரு ஜெயம் என்று பொருளிலே பேசுமாறு கேட்டிருந்தார். எனக்கு ஒரு சங்கோஷமாக இருந்தது. ஒரு கொஞ்சம் ஒரு பின்னடைவாக இருந்தது. பின்னடைவு என்று சொல்லுவது எனக்கு பேசுறதிலே இருக்கின்ற பின்னடைவு அல்ல. சத்ரு ஜெயம் என்பது மிகவுமே ஒரு ஆழமான, சத்ரு ஜெயம் என்பது வடமொழி சொல்லு, சமஸ்கிருத சொல்லு. சத்ரு எங்களுக்கு எதிரி, ஜெயம் வெற்றி. அப்ப எதிரியை வெற்றி கொள்வது. எங்கட தர்மமோ அப்படி அல்ல. ஹிந்து என்பது ஹிம்சைப்படுத்தாதவன், யாரை எவரை துன்பப்படுத்தாதவர்கள் யாரோ அவர்கள் எல்லாம் ஹிந்து என்பதுதான் எங்களுடைய பாரதத்தினுடைய குறிப்பாக எங்களுடைய நாடனாக இழத்தவர்களுடைய மன எண்ணம். ஹிந்துக்கள் என்பது நன்மை செய்வர்கள், ஹிம்சிக்காதவர்கள், துன்பப்படுத்தாதவர்கள். அது மனிதம், மானுடவியல், மனிதம். அந்த மனிதத்துவத்திலே இருக்கின்ற சிந்து, அதுதான் மருவி ஹிந்துவாக வந்தது. இன்று நாங்கள் ஹிந்து என்று பேசுகிறோம், சைவ சமயம் என்று பேசுகின்றோம். அதையெல்லாம் வர விடயங்கள். ஆனால் பொதுவாக நாங்கள் இந்துக்கள் என்று கூறுகின்றோம். அப்ப இந்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த சனாதன தர்மத்திலே தர்மங்களை நாங்கள் ரட்சிக்கின்ற நாங்கள் ஏன் இந்த சத்ருவை பற்றி யோசிக்க வேண்டும்? சத்ருவை பற்றி ஐயா பேச சொல்லுவாரு. அதுவும் பேராசிரியர் முதல் முறை பேச சொல்றதுக்கு என்ன அழைக்கிறாரு, எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனால் அது அவசியம் தெரியவில்லை. இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு மன கஷ்டம், மன துன்பம் என்னென்றால், நான் கால வரைக்கும் நான் எதுவுமே ஆயத்தப்படுத்தவில்லை. எனக்கு நம்பிக்கை இருந்தது, 2 நம்பிக்கை. ஒன்று, என்னை பேசுவதற்கு தூண்டுவார் முருகப்பெருமான், அது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு சித்தறிவு தான். அதே போல இந்த சித்தர்களுடைய அறிவும் அவருடைய அந்த எண்ணமும் என்னை முன்னிறுத்தும். இதுக்கு மேலாக என்னுடைய அன்புக்குரிய சிவகுருநாதன் ஐயாவோட சிந்தனை என்னை முன்னிறப்படுத்தும். இந்த 3 நம்பிக்கையோடு தான் நான். அப்படி இருந்தாலும் யாராவது எனக்கு இங்கே 100 பேர் இருக்கணும், ஒரு 5-10 பேர் இருந்தாலும் அந்த பெரியாக்களை நினைத்து நான் பேசுவேன். யாராவது ஒரு பெரியவர் வந்திருப்பார், இந்த பேச்சை கவனிப்பார், அதன் நுணுக்கங்களை அறிவார்கள் என்று எனக்கு மன ஆதங்கத்திலே காலையிலே பகவத்கீதையை தட்டி பார்த்தேன். இன்றைக்கு சிந்திச்சு பாருங்கள், எங்களுடைய வேத பாரம்பரியங்களா இருக்கலாம், வைதீக பாரம்பரியங்களா இருக்கலாம், அதுக்கு பிறகு இதிகாச புராணங்கள், அது பிறகு தர்ம சாஸ்திரங்கள், சிவாகமங்கள், தேர்ந்து வருகின்ற காவியங்கள், நாடகங்கள், அந்த வரலாற்று இறுதியில இலக்கிய வரலாற்று காலங்களில் வருகின்ற பொழுது கூட இந்த கந்த புராணம் கூட, இப்பொழுது ஐயா சிலாகித்து சொன்னாரே கந்த புராணத்தை பற்றி, இந்த கந்த புராணத்துல கூட காணப்பட்ட விடயம் என்ன என்று சொன்னால், நல்ல பாமர மக்களும் வாழ்க்கையை வாழ்வதற்கே வேண்டும் என்று சொல்லப்படுகின்றதா இந்த கந்த புராணம். நாங்கள் நினைக்கிற சூரபத்மன் சண்டை பிடிச்சார், முருகனோட சண்டை பிடிச்சார், வெண்டார். அவர் வென்றுவதை என்னத்துக்கு காட்டினார்? சூரபத்மாவுடைய சூரபத்மன் சிறந்த ஒரு முருக பக்தன். ராவணன் எப்படி இருந்தார்? அவனுக்கு ஆணவம் இதில் இருந்தாலும் அது அரசன், அவருக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனால் சிறந்த பக்தனாக இருந்தான். ஒரு பக்தனுக்கு எல்லா குணங்களும் இருக்கத்தான் வேணும். தனக்கு வருகின்ற சத்துக்களை நாசம் ஏன் கொள்ளத்தான் வேணும்.
என்ன சத்துரு என்றதுதான் இப்ப இருக்கிற பிரச்சனை. எனக்கு அடிக்க வாரவரை வெல்லுவதா, அல்லது என்னோட பெட்டி என்னை அவதூறாக பேசியவர் நான் வெல்லுவதா? இது அல்ல. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழுவதற்கு, இந்துக்களாகிய நாங்கள் சனாதன தர்மத்திலேயே நல்ல பண்பாடுகள் விழுமியங்களோட வாழுவதற்கு எங்களுக்கு என்னென்ன தடைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த தடைகளை நாங்கள் வெற்றி கொள்ளுவதற்கு எதுவோ அதுதான் இப்பொழுது இருக்கிற சத்ரு ஜெயம். எங்களுக்கு இருக்குது அதான் நான் சொன்னேனே, காலையில் வருகின்ற பொழுது எனக்கு சினாதங்கம் இருந்தது. எண்ணத்தை பற்றி பேசுவோம். சத்ரு ஜெயம் என்பது பெரிய ஒரு ஆழமான விடை. அது வேதங்களிலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திரனை பற்றிய பாடல்களை பாருங்கள். இந்திரன் என்ன செய்தான்? தன்னுடைய அசுரர்களை அழிக்கணும் என்று செய்தான். இயற்கை சக்திகளுக்கெல்லாம் வருகின்ற பாதகங்களை போக்கணும் என்றதுக்காக வேண்டி அவ்வளவு அசுரர்களை அழித்து என்னத்தை நிலைநாட்டினான்? தர்மத்தை தான் நிலைநாட்டினான். அதே போல புராண இதிகாசங்களில் வருகின்ற பொழுது, புராணத்தில் வருகின்ற கதைகளை அண்மையில் நடந்த நவராத்திரி, மகிஷாசுர மர்தினியை அம்பாள் சம்ஹாரம் செய்தாள், சத்ருவை ஜெயம் பண்ணினாள். அவளை அழித்து வெட்டி விட்டாளா? திருப்பி வாழ்ந்து கொடுத்தாள். வாழ்ந்து அவள் தன்னுடைய பிள்ளையை ஏற்றுக்கொண்டாள். அவள் தன்னுடைய அகங்காரத்தை போக்கினாள். மகிஷாசுர மர்தினியாக வந்திருக்கின்ற பொழுது அவள் அப்படியே அந்த மகிஷாசுர மர்தினியாக வந்து அந்த அசுரனை சாகடித்து மக்களுக்கு வாழ்வியலை கொடுத்தாள். கந்த புராணத்துக்கு வாருங்கள். சூரபத்மனுடைய ஆணவத்தை அடக்கி முருகப்பெருமான் மீண்டும் வாழ்வு கொடுத்தார். போயிட்டு வா சந்தோஷமா. எங்களுடைய மகாபாரதம், எங்களுடைய ராமாயணம், ராமாயணத்துல கூட ராமன் சீதையுடைய கதைகளில் வருகின்ற அவருடைய அந்த ராவனுடைய அந்த அகங்காரத்தை போக்கடிச்சு அவருக்கு மீண்டும் வாழ்வு கொடுத்து அவருடைய பட்டாபிஷம் செய்கின்ற பொழுது கூட பரதருடைய ராமனுடைய பாதங்களை கொன்ற வைத்து ஆட்சி செய்யுமாறு காட்டியிருந்தார். அதே போல மகாபாரதம், தர்மருடைய உபதேசங்கள். 5 பேரான 5000 பேரடை எதிர்த்தார்கள். எங்கே சத்ரு ஜெயம் கொண்டது? இதில் எதிரியாக பார்த்தார். என்னத்தை பார்த்தார்கள்? அவருடைய மாவட்டத்தில் இருக்கின்ற சக்திகளை, தங்களுக்கு ஆட்பலத்தை பார்க்கவில்லை, எனவே தங்களுக்குரிய அணிசேர்களை பார்க்கவில்லை. மனசு எவ்வளவு இருக்கிறது, அந்த மனசு எந்த அளவு தூரம் பண்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு ஏன் நாங்கள் சொல்லப்பா சுவாமியுடைய குரு பூசை தினங்களிலே நாங்கள் வந்து பங்கு பெற வேண்டும்? எல்லாரும் வரணும் என்று இல்லை. இந்த கருத்துக்கள் எங்கள் வேதம் சொல்லுது. பத்ரன்னோ அபிவாதேய மனஹா, நல்ல கருத்துக்கள் அங்கிருந்து வரட்டும். உங்களுடைய மகாத்மா காந்தி என்ன சொல்ல? நல்லதை கேளுங்கள், நல்லதை சிந்தியுங்கள், நல்லதை பாருங்கள், நல்ல செயல்களை செய்யுங்கள். அப்படித்தானே கூறியுங்கள். அதே போல எங்களுக்கு முதல் வாழ்ந்த பெரியவர்கள் என்ன சொன்னார்கள்? நல்ல தர்மத்தை செய்யுங்கள். எங்களோட சாஸ்திர தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. எனக்கென்று ஒரு தர்மம் இருக்குது, எனக்கு ஒரு மானுட தர்மம் இருக்குது, எனக்கு ஒரு மாணவ தர்மம் இருக்குது, ஒரு ஆசிரியர் தர்மம் இருக்குது. இதற்கு மேல நமக்கு என்ன கிடைக்கணுமே எல்லாம் காலங்கள் சூழ்நிலை வரைக்கும் எல்லாம் வரும். இன்றைக்கு கூட நான் செல்லப்பா சுவாமியுடைய கருத்துக்களை பார்த்து பார்த்தேன். அவர்கள் எப்படி யோக சுவாமிகளை வளர்த்தார், யோக சுவாமிகள் என்ன சூழ்நிலையில வாழ்ந்தார், அவருடைய வாழ்க்கையின் எளிமை என்ன, அவருடைய தோற்றம் என்ன, அவருடைய அந்த அறிவு புலன் சார்ந்த கண்கள், அவருடைய அந்த முடி தாடி. யோக சுவாமி செல்லப்பாசங்கள் எவ்வளவு அமைதியா இருந்தவர்களை உருவாக்கினார். ஒரு மாணவனை ஒரு ஆன்மீக சிந்தனையிலே ஒரு சித்தனாக உருவாக்குது, அது பெரிய அசுர சாதனை, நிறைந்த படைப்பு. முடியுமா? செல்லப்பா சுவாமிகள் என்று எங்களுக்கு கிடைக்கலைன்னு சொன்னா யோக சுவாமிகள் இல்லை, யோக சுவாமிகள் இல்லை என்றா கலை சுவாமிகள் இல்லை, கலை சுவாமிகள் என்றா குலை சுவாமிகள் இல்லை. இப்படியும் ஒன்று உண்டா போதும். நான் குப்லானிலே ஒரு முறை என்ன 6 திருமுருகன் அழைத்திருந்தார். அது ஒரு 6 வருஷத்துக்கு 8 வருஷத்துக்கு முதல் நான் காசி பல்கலைக்கழகத்தில் இருந்து படித்து வருகிறேன். எனக்கு தந்தார் டாபிக், அங்க போய் பேசுவோம் ஐயா, சித்திரலை பற்றி பேசுங்கன்னு போகணும்னு சொன்னேன். எனக்கோ இந்த சித்திரத்தை வரலாறு ஒன்றுமே எனக்கு தெரியாது. நான் உடனே நினைத்தேன், இந்த 2 சித்திரத்தான் நினைத்தேன், செல்லப்பா சுவாமிகளையும் யோக சுவாமிகளையும். என்னை எண்ணி அறியாமலே அப்போது ஒரு கருத்தை சொன்னேன். நீங்கள் இவ்வளவு சமயம் வளர்க்கிறீர்கள் இந்த ஆசிரமத்துல, ஒரு தம்பிக்கு தெரியுமா நினைக்கிறேன், சுத்தி வர அந்த படங்களை போடுங்கள். அந்த படங்களை அவர் அடுத்த மாசமே கொண்டு அந்த குப்லான் ஆசிரமத்திலே தவித்தார். நான் அடுத்த முறை போய் சொன்ன அந்த படங்களா இருக்கு. அடுத்த முறை பெருமை சொல்லவில்லை, நவாலியில நாவற்குழியிலே அரண்மனை அனுப்பினார், திருமந்திரம் வந்தது. இந்த சிந்தனை தான் எங்களுக்கு ஒரு பெருமேணியாக அமையும். இன்றைக்கு ஐயா தானே தன்னுடைய நிலையிலிருந்து செய்கிறார். ஆனால் அவர் குறிப்பிட்ட பாருங்க, நான் கவனிச்சேன், 100 வருடம் 50 வருடம் செல்லும் அந்த ஒரு வாழ்க்கையோட எங்களுடைய ஜெனரேஷன் காலம் அவ்வளவு 35-40 வருஷம். இப்ப நாங்களும் எங்களுடைய ஜெனரேஷன் சொல்றது, நான் பிறந்ததிலிருந்து நாங்கள் வரைகிற காலம் வரையும் அல்ல, ஒரு ஜெனரேஷனுக்குரிய அதிகூடிய காலம் ஒரு 50 வருஷம். ஒரு 50 வருஷம்னா எங்களுக்கு ஒரு 20-25 வரைக்கும் நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை ஆரம்பிப்போம். நல்ல நடவடிக்கையா இருக்கவன்
அந்த நடவடிக்கை வந்து ஒரு 65 சுகமா கடவுளரை வச்சிருப்பாராங்க 50% எங்களுக்கு. நாங்கள் அந்த வாழுற காலத்துல எங்களுக்கு இன்றைக்கு கூட யாரோ ஒரு கிறிஸ்டன் தான் பார்த்தேன். அவன் வாழ்ற வாழ்க்கையில என்ன வெற்றி கொள்ளணும்டா, எவ்வளவு தூரம் தனக்கு எதிரிகளை சம்பாதிக்காமல் இருக்க வேண்டும். எதிரிகள் சொன்னா இப்ப எனக்கு அடிக்க வரும் பொருள் எதிரிகள் அல்ல, எண்ணிட்டு இருக்கின்ற தேவையற்ற குணங்களை முதல்ல நீக்க வேணும். உள்ள கமலபடி உத்தவரார். இன்னைக்கு நான் கூட பேசிட்டு அங்கால போய் சொல்லுவேன், என்ன செல்லப்பா சுவாமிகள் பகவானே சுவாமி பேரை மன்னிச்சு கொள்ள என்ன அரே சோழநாதன் ஐயா என்ன ஐயா இது உங்களுக்கு நம்பிக்கை, அது பின்பற்றுதல், அந்த இந்த கருத்துக்கள் மற்றபடி சொல்லும். இன்றைக்கு இருக்கிற எங்களோட பெரிய பெரிய குறைபாடு, இன்றைக்கு நான் ஐயா சரி ஆதங்கப்பட்டேன். இன்றைக்கு பாடசாலை இது என்னுடைய சத்ரு ஜெயத்தில் இருந்தாலும் வேறுபட்டதால் தொடர்பு ஏற்படுத்தி பேசுகின்றேன். இன்றைக்கு பாடசாலைகள்ல சமயத்தை போதிக்கிறதுக்கு சமய ஆசிரியர்கள் இல்லை, அதே சமய ஆசிரியர் இல்லை. பெரிய பிரபல்யமான ஆசை இவர் கூட கேட்பார், ஐயா ஒரு தான் ஆசையோடு இருக்கின்றேன் எல்லா ஆறுமலாவில் என்ன செய்தார், இதே பாரம்பரியத்துல வந்து தனி மனிதன் அந்த இறைவன் எங்களுக்கு என்ன செய்வான், நாங்களே கேட்பது என்னன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு காம கோப லோப மோக மத மாத்சரியல் எல்லாம் நீக்க வேண்டும். அதைத்தான் நான் குறிப்பிட்டேன். எங்களோட முகமுடியில் இருந்த அந்த வேதம் படிச்ச அந்த கணபாடி சொன்னார், இதை நீக்குங்கள் நீங்கள் சத்ருவ ஜெயத்தை கொள்ளுவீர்கள். இன்றைக்கு அம்மா முருகப்பெருமாள் வருகின்ற 308 நாமங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சத்ரு சம்ஹார நாமாக்கள் அது கந்தபுராணத்தில் வருகின்றது. கந்தபுரத்தில் வருகின்ற ஒவ்வொரு பாருங்க, வதைப்படலம், வெற்றி போற்று படலம், வள்ளி திருமணப்படலம் எல்லாம் வெற்றியுமா ஜெயம். எப்படி முருகப்பெருமான் மாட்கொண்டார் எல்லாருடைய மனங்களிலும். என்ன வந்து சண்டை பிடிச்சாரா, அவர் அசுரனே ஆணவத்தை இறந்தபடியா சூரபத்மனிட வதை செய்யல, அவருக்கு மறுவாழ்வு கொடுத்தார். இதை நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கந்தபுராணத்தை சூரம்பர் செய்வோமா, இல்லை கந்தபுராணம் படிப்போமா, இப்படி நூல் வசன நூல் வருமா, 6 மணி நேரம் எழுதுவாரா. இன்னைக்கு எங்களை இந்த திணைக்கிழமை பிள்ளையாருக்கு புத்தகம் அடிச்சு கொடுக்குங்களா, ஐயா கூட எனக்கு புத்தகம் வந்தேன் நான் படிச்சுப்பேன். இப்ப இவட சாமியில வச்சிருக்கேன் புத்தகம் நூலை அதெல்லாம் பேசும். என்ன எதிர்ப்பா நாங்கள் செய்யும் இப்போ உள்ள காலத்துக்கு. ஐயா சொன்னதை போல எங்களோட சின்ன பிள்ளைகளை நல்ல வழி நடக்கும். நீங்க எல்லாம் பெரியாக்கள், நீங்க கொடுக்க சொல்லுங்க உங்களோட அப்பா கூட பிள்ளைகள் பேர பிள்ளைகளே போய் சொல்ல வேணும். பள்ளிக்கூட பிற பிள்ளைக்கு நல்ல கருத்துக்கள். அம்மா என்னவும் படிக்கிறேன், இப்போ தான் துணைங்க அதையும் பேசினார், அந்த வேலை கேட்டு வந்தேன். எல்லாம் படிக்கட்டும் அம்மா, எல்லாம் படிக்கட்டும். டாக்டரா வரத்தான் வேணும், இன்ஜினியரா வரத்தான் வேணும், பெரிய சர்ஜனா வரத்தான் வேணும், எல்லாம் செய்யணும் எங்களோட பிள்ளையாள். தனக்குரிய தர்மத்தை மறக்கக்கூடாது. இந்து தர்மன இன்றைக்கம்மா சொல்றார், சொல்றார் 3000 மோங்ஸ் இருக்கிறாங்களா, புத்திஸ்ட் மோங்ஸ். இன்றைக்கு எத்தனை ஆன்மீகவாதிகள் இருக்கிற எங்கள் இளைஞர், எத்தனை சிவாச்சாரியர்கள் அர்ப்பணிப்போடு இருக்கிறார், எத்தனை சமய பெரியார் இன்னைக்கு அர்ப்பணிப்போடு இருக்கிறார். எங்களில் உள்ள கலையினத்தை பாருங்க, மற்ற மாத்சரிய மோகம் எல்லாரும் நாங்கள் அப்படி நினைச்சோம்னா நாங்கள் வாழலாம், அவருடைய கருத்துக்களை நாங்கள் மற்றோடு பகிர்ந்து கொள்ளலாம். இதை நாங்கள் வெல்வென்றால் இதுதான் சத்ருஜயம். இன்னும் நான் வருகின்ற பொழுது நான் நினைச்சேன், இன்னொன்று இருக்கிற அங்கே இருக்கிற சுவாமியின் இடத்துல இருக்கிறவர்கள் எல்லாம் என்ன நினைத்து கொண்டிருப்பார்களோ, ஐயா வெற்றியை பற்றி சொல்லும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்ற ஆக்ஷன் உங்களுக்கு அது வேண்டாம். எங்களுடைய பிரேயர்ஸ், எங்களுடைய தியானம், எங்களுடைய ஒருமைப்பாடு, எங்களுடைய நல்ல சித்திட்டுனோம் சிந்தித்து கொண்டே இருப்பார். அவர் எங்கேயோ போய் பேசிக்கொண்டு பார்த்து கொண்டு யோசிச்சு கொண்டு, இப்ப சிவனானையா இருப்பார், அவர் இப்ப எங்கேயோ இருப்பார், காரணம் சிவன் கோயிலும் இருப்பார். அது தெரியாது எங்களுக்கு. நல்ல பணியை செய்ய வேணும், நல்லதை செய்ய வேணும். எங்களோட பிள்ளைகள் நல்ல சமயத்துல ஒரு திளைக்க வேணும், நல்லா வர வேணும். பாடசாலைகளை நல்ல கருத்துக்கள், நல்ல சந்தர்ப்பமா இந்த பிரபல குறிப்பாக யாழ் மாவட்டம், கிழக்கு மாகாணங்கள், வடக்கு மாவட்டத்தை சொல்றேன், இந்த பாடசாலைகள்ல சமய கல்வியை கட்டாய கல்வியா கொண்டு ஆர்வம் குழந்தை. இன்னைக்கு சமயம் இல்லை சார். இன்னைக்கு என்ன சொல்றேன், ஹிந்து சிவிலைசேஷன், இந்து சமயத்தை படிக்காதவன் பல்கலைக்கழகத்துக்கு வந்து இந்து நாகரிகத்தை சிறப்பு பாடமா படிக்கிறான். எங்களோட இந்து கற்களை பொறுத்துல பாடம் படிக்கிறான். அதே போல சமய சயின்ஸ் வடமொழியை படிக்காத ஒரு மாணவன் பல்கலைக்கழகத்துக்கு வந்து வடமொழியை சிறப்பு கலையா படிக்கிறான். இப்ப இதை பாடசாலை மட்டத்துல கொண்டு பாடசாலை மட்டத்துல கொண்டாதான்
எங்களுக்கு வருகின்ற துன்பம் கஷ்டங்களை நாங்கள் சத்ருவ ஜெயம் கொள்ளலாம். ஒரு கோரிக்கை கூட ஒரு சுவாமியின் சன்னிதானத்துல முருகண்ட வாசல்ல சொல்லப்பா சுவாமிகளோட நீங்கள் இந்த மாலை வேளைகள்ல ஒரு ஒரு 15 கணக்க வேண்டாம் ஐயா, ஒரு 15 நிமிஷம். ஒரு காலத்துல ஆமா எனக்கு தெரியும், நான் சின்ன பிள்ளை கேட்டிருக்கேன். இந்த ரேடியோ சொல்றது தொலைவாசி ரேடியோ என்ன தமிழமா வானொலியில அம்மா கேட்டிருப்பீங்க. சைவன சிந்தனைகள், ஆன்மீக சிந்தனைகள், சுடரொளி சிந்தனைகள் என்று இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு பின்னிடங்கள்ல ஒரு 6:15 6:30 வரையும் போடுவார்கள். நாங்கள் திறந்திருந்து ஒரு நாளைக்கு இப்ப நடக்குது என்னன்னு தெரியாது. இப்ப எல்லாம் சினிமா பாட்டா தான் இருக்கு. இதே 3 வருஷம் செய்வாங்க. இப்ப நாங்கள் கேட்கல பின்னிடங்கள்ல நாங்கள் எங்களுடைய தனியார் கல்வி நிறுவன படிப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு அதை கேட்கறதுக்காகவே வந்திருப்போம். ஒரு 15 நிமிஷம் அந்த சிந்தனை கேட்பதற்காக. இப்ப நாங்கள் என்ன செய்யணும்னா ஒரு எங்களோட பிள்ளைகளை கூட்டு முயற்சியா கொண்டு வச்சு ஒரு 15 நிமிஷம் எங்கேயும் போய் எங்கேயும் படி மாலை வேலையில ஒரு 6ல இருந்து 7 மணி வரை அந்த பிள்ளைகளை ஒதுக்கி இந்த இப்ப பாருங்க எங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாம் 8 9 மணி வரை டியூஷன் 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 போகும். இந்த பிள்ளைக்கு என்ன வேணும்? உன்னை வளர்றேன்ப்ப, அவனை வெல்றேன்ப்ப, இவரோட கூட மார்க்ஸ் எடுக்கிறேன்ப்ப, அவன் டியூஷன் மாஸ்டர் எப்படி சரி வேற அடிப்போம் கொள்ளுவோம் கேட்போம். எங்களோட பிள்ளைகளே அப்படித்தான் வர்றது. இதை நாங்கள் ஒரு எங்களுக்குரிய ஒரு குணாதிசயங்களை சத்ருவானைக்கு நாங்கள் ஜெயம் கொள்றதுக்கு என்ன வேணும்? எங்களால சண்டை பிடிக்க முடியாது, போக முடியாது. நாங்கள் ஆன்மீகத்துல போக வேண்டும். நல்ல சாமி இதான் செல்லப்பா சுவாமியை சொன்னார். அந்த சிவத்தொண்டன் அந்த அந்த அமைப்பு இருந்த இடம் என்ன? வண்ணார்பண சிவன் கோயில். அந்த வண்ணார்பண சிவன் கோயிலை காணி. அதே போல இங்கே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. அதே போல இப்ப செல்லா சுவாமியோட இந்த சன்னிதானம் இருக்கிற முருகப்பெருமான், இங்கால சுவாமிகளோட இது நல்ல ஆதீனம் எங்கேயம்மா கிடைக்க போகுது. நாங்களெல்லாம் ஒன்றும் பயன்படுத்தாம இருக்கிறோம். இந்த பெண்கள் இருந்து நல்ல நல்ல கருத்தெல்லாம் வர 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 வரத்தான் எங்களோட பிள்ளைகளை கூட்டு முயற்சியா செய்து எங்களோட பிள்ளை நன்னொழி வந்து எந்த பிள்ளைக்கும் ஒரு எதிர்மறையான எண்ணங்களை கொண்டக்கூடாது. எதிர்மறையான எண்ணங்களை பிள்ளையை நாங்கள் வளர விடாம பார்த்தோம்டா தங்களை தாங்களே அவர்கள் ஜெயம் கொள்ளுவார்கள். இதுதான் இப்ப எங்களுக்கு தேவை. நாங்கள் கந்த சஷ்டி இப்ப வரப்போ கந்த சஷ்டி காலங்கள முருகப்பெருமானுக்கு நாங்கள் ஒரு பீஜாட்சரம் சொல்லுவோம். ஓம் ரம் ரம் சம் யாரால சரணபவதோம் ஓம் சுப்பிரமணிய பராக்கிரமாய நம ஓம் தம் தம் தம். என்ன தவிர நாங்கள் என்ன கேட்கிறோம்? அவர் என்ன கேட்கிறோம்? நாங்கள் எங்களுக்குரிய மோகம் எல்லாத்தையும் எல்லா அகங்காரத்தையும் அழித்து நல்ல அருளை பெறுவாய் முருகா. உன்னை நான் போட்டுகின்றேன், உன்னை இப்படி புகழுகின்றேன். புகழ்ந்தனால என்னத்தை கேட்கிறான்? எனக்கு இதுக்குரிய ஆணவத்தை போ, எனக்குரிய மோகத்தை போ, காமத்தை போ, எனக்கு எல்லாம் சண்டையை கொண்டு வச்சு யுத்த பிறனத்தான் அது பலன் தரும். இதெல்லாம் நிக்கிறாங்களே உங்களை அறியாம ஒரு பலன் தரும். எப்படி சோமசுவாமி வாழ்ந்து, எப்படி செல்லப்பா சுவாமி கடை சுவாமியில எப்படி வாழ்ந்து காட்டினாரு, மார்க்கண்டேய சுவாமி எப்படி காட்டினாரு, கடை சுவாமியில எப்படி குடை சுவாமியில எப்படி காட்டினாரு. இப்படி ஒரு நல்ல சுவாமிகள் பெரிய பெரியாக்களா இருந்தது. இல்ல வேற எங்கட ஆதீனம் கூட இருந்தால் அவளை எல்லாம் செய்தார் நல்ல ஆதீனம். அதே போல இப்ப வருகின்ற எங்கட சைவ பேரவையில் அவ்வளவு செய்து இன்னும் கொஞ்சம் செய்து வந்தால் இந்த சத்ரு ஜெயம் என்று சொல்லி வேண்டாம். நல்ல வாழ்வியல், நல்ல கந்த புராணம், பெரிய புராணம், நல்ல சிந்தனை, நல்ல ஆன்மீக சிந்தனை, முதல் பஞ்ச புராணத்தை ஓட பழகுதல், அதை பண்ணோட படித்தல், சின்ன பிள்ளைகளுக்கு தீட்சை கொடுத்தல், அவர்களுக்கு சிவசின்னங்களை அணிய பழக்கல், இந்த ருத்ராட்சங்களை போட பழக்கல், இது எல்லாம் செய்து வந்தால் ஒரு ஆலயத்திற்கு போகின்ற பொழுது அவர்களுக்கு நல்ல கோயிலுக்கு கொண்டே தேவையான புஷ்பங்களை அபிஷேக திரவியங்களை கொண்டு கொடுக்க பழகுதல். இதை பாருங்கம்மா, மற்ற மதங்கள் ஒரு சேர்ச்சுக்கு போய் ஒரு அவ்வளோ எல்லாம் கொண்டு செய்யறோம். ஒரு பான்சாலைக்கு போய்க்கல ஒரு 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 சிங்கிள் பீப்புள் குறைய சொல்லவில்லை, ஒப்பிடவில்லை, அவ்வளோ எல்லாம் கொண்டு எல்லாம் பிரச்சனைக்கும். ஏன் நாங்கள் எங்களோட சுவாமிக்கு கூடாது, ஏன் செய்யக்கூடாது? எங்களை எல்லாம் குறைஞ்சிட்டு நாங்கள் இன்னும் இந்த எதிர்மறையான எண்ணங்களை தான் உருவாக்குறோம், எதிர்மறையான கருத்துக்களை உருவாக்கின்றார். இதற்கு இப்படியான குரு பூசைகள், இப்படியான சமய ஐயாடுறான்னு சொல்ல போறான். இப்ப ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஐயா கொஞ்சம் நாளோட்டம் போக கொஞ்சம் பேரை கூப்பிட்டு கொஞ்சம் பேர் நல்ல ஆன்மீக சிந்தனையை வளருங்க. 2 விஷயத்தை நீங்க கொண்டு வரணும். நீங்க உங்களோட சொல்லப்பா சுவாமியோட குரு பூசை தினத்துல ஒரு உறுதிங்க. ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் இந்து மக்களும் இந்து மாணவர்களும் பாடசாலை கல்வி எல்லாம் புறநிலை கல்வி எல்லாம் தவிர ஒரு 15 நிமிடங்கள் அவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும். நல்ல சிந்தனை, தேவாரம், திருவாசகம். இப்ப எந்த பிள்ளைகளுக்கு, எங்க பிள்ளைகள் என்னோட எல்லா பிள்ளைகளுக்கும் நான் ஒரு மணிக்காலம் வேத பாடமும் சொல்லுவாங்க சின்ன. ஏன்னா என்னோட கொஞ்ச காலம் அந்த பிள்ளைங்க பிள்ளை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க.
நாங்கெல்லாம் அப்படித்தான் எங்களோட கைலாசநாதர் கூட படித்தோம், சீதாராமசர் கூட படித்தோம், மற்ற கோப்பா சாஸ்திர படிச்சு இந்தியாவில் அந்த போட்டு அவர்கள் போட்டு அந்த கல்வி பிச்சை தான் இன்றைக்கு எங்களுக்கு எங்க நிற்குது. அஞ்ஞான திமிராந்தசிய, அஞ்ஞானத்தை போக்கி ஒரு இருளை எங்கட எங்கட உபனிஷத்து என்ன சொல்லுது? அசத்யோமா ஜோதிர்கமய, என்னுடைய அறியாமையிலிருந்து ஜோதிக்கு கொண்டே பிரகாசத்துக்கு கொண்டே விடுங்கள். சத்தியம் வத தர்மஞ்சர இதெல்லாம் செய்து கொண்டு எங்களை சத்ருவுக்கு செல்ல வேண்டிய வராது. மாத்திரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ. ஆச்சாரிய பிரியந்தனுமா, ஆச்சாரியர் யார்? செல்லப்பா சுவாமிகள். அவருக்கு விருப்பமானதை செய்யும். அவெல்லாம் நினைத்திருக்கிறார் சித்தர்கள். என்ன அவர் சொல்லியிருக்க மாட்டார், என்ன கும்பிடுங்க செஞ்சிருக்க மாட்டார், யோசிச்சிருக்க மாட்டார், நினைச்சிருக்க மாட்டார். அவரை நாங்கள் நினைத்து இன்றைக்கு எவ்வளவு பெரிய மகான். 60ஆம் ஆண்டுல இருந்து 15ஆம் ஆண்டு வரை 55 வருஷங்கள் வாழ்ந்துட்டு போன செல்லப்பா சுவாமிகள், ஜோக சுவாமிகளுக்கு முதுமை நிலையிலான நல்ல ஞானங்கள் அறிவெல்லாம் வந்து அது வேறு தன்னை வாழ்க்கையில் ஈடுபடுத்தினார். வாழ்க்கையில வந்து தன்னை நல்ல இன்னும் சொல்லணும், தன்னை நல்ல மனசை பதப்படுத்திக் கொண்டார், அனுபவங்களை பெற்றார். இந்த ஜோக சுவாமியோட சிந்தனை பாரு, யாரும் சொல்ல முடியும் எப்பொழுதோ முடிஞ்ச வருமாமா உங்க சொல்லுறாங்க, யா வரையும் எங்களுக்கு ஒன்றும் தெரியல வரையத்தான். அப்படியான நல்ல சிந்தனைகள் எல்லாம் வளர வேண்டும். எங்களுக்கு சத்ருக்களே வரக்கூடாது. குறிப்பா நான் இந்த பகவத்கீதை சொன்ன சுலோகத்தை போல எங்களுக்கு இந்த அஜ்ஞானம் எல்லாம் போய் நல்ல ஞானம் கிடைக்க வேண்டும். சத்ருவல் நாங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும். நல்ல கந்த புராண சிந்தனை, பெரிய புராண சிந்தனை, பஞ்ச புராணங்கள், திருமந்திரத்தை ஓதுதல், மற்றது பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணுதல் கரைக்க வேணாம். ஒரு 10 நூல் இன்னைக்கு எல்லாரும் ஊடுறாங்க, தியானம் பண்றாங்க, யோகான்றாங்க, ஜிம்முக்கு போறோன்றாங்க, ஜிம்மில் போய் ப்ராக்டிஸ் பண்றேன்றாங்க. என்னையும் போய் சொன்னாலும் நீங்கள் நல்லா வந்து ஜிம்முக்கு போனா சொல்லி ராசா என்னை விட்டா போதுமாடா சாமி, என்ன ஒரு 10 நிமிஷம் சாமியை கும்பிட விட்டாக்கா என்னங்க ஐயா நீங்களுக்கு ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டாங்க விட்டு மாத்திரம் நீங்க யோடா ஜிம்மு வேணா பொம்மை வேணா ஒன்று வேணா கடவுள் இல்லைச்சாக்கா, கடவுள் எங்களுக்கா. இந்த ஐயா அப்படி இந்த எப்படி இன்னைக்கு ஐயா வந்து இன்னைக்கு நல்ல கருத்துக்கள் வேணும். இறைவன் இறங்குவான். இறைவனுக்கு இரண்டதே சாநித்தியம் இருக்கிற அவருக்கு ஒரு தயாள குணம். இறைவன் இறங்குவான். பகவான் என்ன செய்யறார்? ஒவ்வொரு அவதாரங்களை எடுத்து வந்து மக்களை கீழ்நிலைக்கு வந்தார். பகவத்கீதையில என்ன செய்தார்? அதே போல மற்ற கல்வி அவதாரத்துல என்ன செய்தார்? பலராமர அவதாரத்துல என்ன செய்தார்? நரசிம்ம அவதாரத்துல என்ன செய்தார்? எங்கெல்லாம் டிஸ்ட்ராய் போ எல்லாம் போ சத்ருவ ஜெயம் கொண்டார். அந்த சத்ரு ஜெயம் என்பது எங்களோட சமயத்தில் இருக்குத்தான். நல்ல வழியில நல்ல சிந்தனையோடு நாங்கள் வாழ்ந்து வந்தோம். எங்களோட சனாதன தர்மம், இந்து நெறி, இந்து சமயம், சைவம், சிவம் என்று போற்றுகின்ற பரம்பொருள் இன்னும் நல்லா வாழும். இந்த சித்தருடைய கருத்துக்கள் உங்களுக்கு இன்னும் நல்லா கிடைக்க வேண்டும். நாங்கள் நல்லா எல்லாரும் சுகமாக வாழும். எங்களுக்கு இருக்கிற பெரிய இப்ப என்னடாமா இப்ப எல்லாருக்கும் மருத்துவர்கள் சொல்கிறார்கள், எல்லாருக்கும் மன அழுத்தம் உண்டு. ஏன் நம்ம மன அழுத்தம்? மன அழுத்தம் 45-50 வயசாச்சுண்டா நாங்கள் ப்ரே பண்றேன். நாங்கள் கோயிலுக்கு போறதில்லை. பழசனிட்டும் பழைய ஆசா பாசங்கள் நான் உட்பட ஆசா பாசங்கள், அப்பா இருக்கிற அப்பா அப்படி செய்து போயிருக்கலாமே, அம்மா இருக்கிற அம்மா அப்படி செய்து போகலாமே, எனக்கு படிப்பிச்ச வாத்தியார் அந்த புத்தத்தை அவட எந்த புத்தத்தை தந்து தேவையில்லை. எனக்கு வர்றது வேற. நானும் சிலங்களை கவலைப்பட்டிருக்கேன், இப்படி இந்த ஆசையில அப்படிலாம் கேட்டு போயிட்டு அந்த நேரத்தில் அவர்கள் அதை தந்து இருந்தால் நாங்கள் இன்றைக்கு இந்த இதில் வந்திருக்க மாட்டோம். எங்களை தூண்டி விட்டு போயிருக்கிறார்கள். காயத்ரி மந்திரம் என்ன? தக்ஸோ தேவஸ்தி தியோயோன பிரயோதியா. அறியாமையை போக்கி அறிவை தூண்டி விடுவதன் காயம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தியா வந்து பண்ணுகின்றோம். ஒவ்வொரு நாளும் போகும்போது எனது அறியாமையை போக்கு எனது அறிவை தூண்டி விடு. அறிவை தாண்டுறதுக்கு இல்லை, எங்களுக்கு அறிவு இருக்கு, அது தூண்டி விட்டாக்கான அந்த தூண்டுதலைத்தான் செய்தவர்கள் இந்த செல்லப்பா யோகசாமி போன்ற பெரியவர்கள். அதை நாங்கள் நினைக்க வேண்டும், வாழ வேண்டும். ஐயாவோட கருத்தெல்லாம் நல்லா வர வேணும். உங்களுக்கு இந்த சத்ருவோ ஜெயம் என்றதுக்குத்தான் வேணும். வாழ்க்கையில வெற்றிகள் நோக்கங்கள் இருக்கணும். சத்ரு என்ற வேர்டே வரக்கூடாது. சனாதன தர்மத்துக்கு அது ஈர்க்கூடியது அல்ல என்பதை கூறி நல்ல கருத்துக்கள் இதெல்லாம் கந்த புராணத்துல, பெரிய புராணத்துல, எங்களோட மார்க்கண்டேய புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாத்திலையுமே சொல்லப்பட்டது. சில இடங்கள்ல மனிதத்துவமாக வந்து நாங்கள் ஆக்ஷன்ல வந்திருக்கோம், நடவடிக்கையில வந்திருக்கோம். நடவடிக்கையில வந்தது அந்த அசுரங்களுக்குள்ள சண்டை அதுல ஆக்ஷன் மனிதத்துவத்தை காட்ட வேணும்ன்றதுக்காக எல்லாம் காட்டி இப்ப எல்லாம் காட்டினாலும் இதை பின்பற்றி நடக்கிறதுக்கு என்ன வழியை செய்ய வேணும்ன்றதான் இப்ப நாங்க செய்ய வேண்டிய
செயற்பாடு என்பதை கூறி எல்லாரோட ஆசை கிடைக்க வேண்டும். ஐயாவுடைய அன்பும் ஐயாவுடைய ஆதரவும் கிடைக்க வேண்டும். நான் ஐயாவில் சரியான மரியாதையும் பற்றும் ஏனென்றால் எங்களை பற்றி சமயத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு பெரிய மனுஷன், தன்னால் முழுக்க அர்ப்பணிக்கிறார், அங்கிருந்து செய்கிறவர், எல்லாரும் கூப்பிடுவார். என்ன காரணங்கள் கூட அழைச்சிருக்கிறார். அவருடைய தம்பியார் புண்ணியமூர்த்தி ஒரு அதிபராக இருந்தவர், அவர் அங்கே இறங்கியிருக்கார். அவர் கொள்ளுகின்ற கருத்துக்கள் ஐயா நல்ல நல்ல முகம் நல்ல மறைஞ்சிருக்கிற கருத்துக்கள் எங்களுக்கு ஐயா நீங்கள் சொல்லுங்க நாங்கள் அதை ஆயத்தப்படுத்தி கொண்டு தான் போய் சொல்ல வேண்டிய எல்லா பாடலுக்கும் இந்த கருத்துக்கள் எல்லாம் நல்லா இருந்து வளர வேண்டும் என்று கேட்டு எல்லாருக்கும் முருகப்பெருமானுடைய அருளும் எங்களுடைய செல்லப்பா சுவாமிகள் யோக சுவாமியுடைய நல்ல குரு ஆசையும் கிடைக்க. அதை நான் ஒரு 2 சுலோகத்தை சொன்னேன். முருகப்பெருமானை வேண்டுகின்றேன், குருவனுடைய நல்ல ஆசை எங்களுக்கு, அந்த குருமார் எங்களுக்குரிய அறிவை எங்களுக்கு நல்ல அறிவை தர வேணும், இல்லை என்றா இருக்கிற அறிவை இன்னும் நல்லா தூண்டிவிடும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சொற்பொழிகளை ஆற்றுவது எல்லாருக்கும் ஒரு சிறந்தது. இந்த சொற்பொழிவு ஆற்றுவதனால் அந்த சூழல் சிவமயம் ஆகிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் இப்பொழுது பெருதங்கம் எண்ணத்துக்கு சொற்பொழிவு எண்ணத்துக்கு என்று கேட்கிறார்கள் கூட. ஆனால் இதை செய்வதனாலே, இதை நாங்கள் ஒழுங்குபடுத்துறதாலே நல்ல சூழ்நிலை நல்ல சமூகம் ஏற்படும் என்பதை எல்லோரும் விளங்க வேண்டும். ஐயா அவர்கள் இவ்வளவு நேரமும் எங்களுடைய அழைப்பேற்று காலத்தின் தேவை கருதி கொடுக்கப்பட்ட தலைங்கத்துக்கு அமைய அந்த தலையங்கம் இந்த மனதிலே வந்தது தான் ஐயாவுடன் சொன்னேன். ஐயாவும் அதனை ஓமன் ஏற்றுக்கொண்டு வலும் அன்பாகவும் ஆதரவாகவும் இங்கே வந்து இந்த சொற்பொழிவை மிக வேலைப்பளவின் மத்தியிலும் கத்தப்பட்டு வந்து செய்திருக்கின்றார். அது அடுத்த சந்தோஷம், அவர் இந்த இடத்திலே 3 முறை பேசி இருக்கின்றார். இந்த 3வது முறையிலே பேராசிரியர் என்ற பதவி உயர் பெற்று முதல் முறையாக இந்த இடத்திலே உரையாற்றது சுவாமியினுடைய திருவலன் என்றுதான் நாங்கள் நினைக்க வேண்டும். உங்களுக்கு முதலிலே சொன்னேன், யோசாம் செல்லப்பா சுவாமியினுடைய 100ஆண்டுக்கு பிற்பாடு இந்த ஆலயம் மிளிர்கின்றது. மிளிர்வது அவருடைய திருவள்ளு செயல்கிறோம். இப்படியாக இந்த 100ஆண்டு தினத்திலே சுவாமியினுடைய திருவிரமம் வைக்க போகின்றார்கள் என்று தத்துவகலாநிதி வைத்தியர் குருக்கள் ஐயாவிடம் சொன்னோம். அவர் சொன்னார், இந்த இடத்திலே மீண்டும் அந்த வைப்ரேஷன் கூட இருக்கும் என்று சொன்னார். அவர் சொன்னது ஒரு மகான். அதுபோல இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், சுவாமிகளுடைய திருவருட் கடாட்சியம் சிறந்து விளங்குகின்றது. அவர்கள் அழைக்கிற ஆக்கள் தான் இங்கே வருவார்கள். எங்களுக்கு மீண்ட சந்தோஷம். ஐயா அவர்கள் பதவி உயர் பெற்று மீண்டும் இந்த இடத்துக்கு வந்து நல்ல பேச்சை காலத்தின் தேவகருதி அருமையான சொற்பொழிவை ஆற்றி இருக்கின்றது. திருவருட் செயல்தான், எங்களுடைய இது இல்லை. நாங்கள் அதற்கு உறுதுணையாக இருக்கின்றோம். திருவருள் நடத்துவிக்கின்றது, நாம் அதற்கு கருவியாக இருக்கின்றோம் என்பதனையும் அந்த திருவருள் உணர்த்த நாம் உணர்கின்றோம். அருமையான பேச்சை எங்களுக்கு தந்துள்ளார். அவருடைய பேச்சும் அவருடைய பதவி உயரலும் சுவாமியினுடைய திருவருளாலும் ஐயா சொன்னது போல் கலிக வரதனாம் கந்த பெருமானும் திருவருகடாட்சியம் மிக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நல்லூர் கந்த பெருமானை பிரார்த்தித்து, இங்கு யாழ்ப்பாணம் மீண்டும் ஒரு புத்துயிர் பெற்று சிறந்த கல்விமான்களையும் சிறந்த அறிஞர்களையும் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமர்கின்றேன். வணக்கம். சிந்தனையுள் தேன்
நிலமிலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நிகழ்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்த்துவரே கேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பெற்றெடுத்து பாரிக்கும் நாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேரார் என்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பொம்மானே போராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒழியானே நீராய் உருக்கிய நாரூராய் நின்றானே இன்பமும் துன்பமும் வேட்டி விகார விடப்புடம்பினும் குடப்ப ஆக்கேனமையாரனே ஓவனென்று ஓட்டி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யான வீட்டிற்கு வந்து வினை குறவி சாராமே பல்லக்குல குடம்பை கட்டடிக்க வல்லானே நடுவில் நட்டம் பயந்தாடும் நாடனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் குறவி அற்பானே ஓவென்று சொல்லற்கையானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுக்கு சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உல்லாசினடிக்கு பல்லோரும் மணிந்து வேதா பொருள் காப்பாம் தேவரும் காப்பாம் எந்த சித்தத்தில் அங்கும் திருவருள் காப்பாம் வான்புகில் நாமரை அரங்கலோங்க நட்டமம் பெருகினக மேன்மைகள் சைவ நீதி மகா செய்த பிரபித்த வேவன்னியாரோ மகனல்ல முடியாமல் பண்பெற்ற தந்தாய் மாதவ சென்றோடு பார் வந்தவளே மன்னிக்கலாம்